Taste the Daily. மதுரையில் காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட தினேஷ்குமார் உயிரிழந்த வழக்கில் சிபிசிஐடி விசாரணை தொடங்கியது. யாகப்பா நகர் பகுதியை சேர்ந்த தினேஷ்குமார் என்ற இளைஞரை கடந்த 9ஆம் தேதி காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்ற நிலையில் வண்டியூர் வைகை ஆற்று கால்வாயில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டார். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டனர். அதன்படி தினேஷ்குமார் உயிரிழந்த வழக்கின் விசாரணையை சிபிசிஐடி அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் தலைமலை ஊராட்சிக்கு உட்பட்ட மலைப்பகுதியில் தரமற்ற முறையில் சாலைகள் அமைப்பது மலைவாழ் மக்களை வேதனைப்படுத்தியுள்ளது. இட்டரை மற்றும் தடசலட்டி மலை கிராமங்களில் 4 கோடி ரூபாய் மதிப்பில் டெண்டர் விடப்பட்டு தனியார் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் மூலம் அரசு சாலை பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இதனிடையே லேசான மழைக்கே சேதமாகும் விதத்தில் சாலைகள் அமைக்கப்படுவதாக குற்றம் சாட்டும் மலைவாழ் மக்கள் ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகளுக்கு இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை கூட்செட் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்க தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரியாக மூடவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கூட்செட் பகுதியில் வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய நெடுஞ்சாலையின் நடுவே உதகை நகராட்சி நிர்வாகம் கடந்த சில நாட்களுக்கு முன் கழிவுநீர் கால்வாய் அமைக்க பள்ளங்கள் தோண்டப்பட்டன. இந்நிலையில் பணிகள் முடிந்தும் இந்த பள்ளங்களை நகராட்சி நிர்வாகம் முறையாக மூடாமல் உள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். திறனற்ற திமுக அரசு அலட்சியத்துடன் சாலை சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.